Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to start this day with the word of God. ஆண்டவர் கிருபையாக இம்மட்டும் நம்மை நடத்தி நம்மை போதித்து தேவன் நம்மை வழிகாட்டி தேவன் செய்து வருகிற எல்லா இரக்கங்களுக்காக தேவனை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for all the teachings that the Lord is teaching us, leading us and also paving way for us in all இந்த the ways. நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு தயவாக பேசுவாராக. Even today may the Lord speak with us. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill his very purpose in our life. ஜெபத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the presence of the Lord with a prayer. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நல்லவரே ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you with a grateful heart. இந்த நாளிலேயும் கிருபையாக எங்கள் மேல் மனமிறங்கி எங்களை சந்தித்து எங்களோடு பேசி இடைபடுகிற உம்முடைய தயவுக்காக
உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, even today we greet and thank you for the grace that you're going to meet us, have compassion on us and speak with us, Lord. ஆண்டவரே, நலமானது எங்களுக்கு போதியும். Lord, teach us that is good to us, Lord. இன்றைக்கு நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். Lord, show us the way that we are supposed to walk today. உம் சித்தத்தை அறிந்து உம் சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி வர கிருபை தாரும். Give us grace to know your will, to hear your voice and follow you, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசும் அப்பா. Lord, speak with us today, Father. எங்களை உம்முடைய வழிகளில் நடத்தும் அப்பா. Lord, lead us in your ways, Lord. உம்முடைய அருகிலே எங்களை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Draw us more closer to you, Lord. உம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா. Lord, make us not only hearers of your word but also doers of your word, Lord. எங்களுக்கு புரிந்து கொள்ள ஞானம் இல்லை. We don't have wisdom to understand, Lord. எங்களுக்கு ஞானத்தை தாரும். Lord, give us wisdom, Lord. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். Holy Spirit, help us, Lord. நீர் எங்களை நடத்தும். Lord, you lead us. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். Lord, reveal your power. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். By the grace of God, the Lord has been graciously leading us to meditate 180 devotions from the book of Proverbs. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இன்றைக்கு 110வது நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். By the grace of God, today we are entering 110th day. உண்மையாகவே தேவ தயவும் கிருபையும் நம்மேல் இருந்தது. It is truly the grace of God and the favor of God that was upon us. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆச்சரியமாய் நமக்கு போதித்து வேதத்தின் மகத்துவங்களை தேவன் நமக்கு கற்றுத்தந்து வெளிப்படுத்தி தருகிறார். The Lord has been wondrously revealing the secrets of the Bible and also teaching us the things of the word. உங்களுக்கு அவைகள் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I also praise God, understanding that these are really benefiting you. நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் சத்தியம் காஸ்பல் சேனல் மூலமாகவும் அதே போல லைஃப் டிவி மூலமாகவும் இந்த தியானங்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். I also greet everyone with love who are watching us through our YouTube channel, through Satyam Gospel Live channel and also through Live TV. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நாம நீதிமொழிகளின் தியானத்தை தொடரலாம். Let us continue our devotion from the book of Proverbs today. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 4, first 4 verses. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். Hear, you children, the instruction of a father, and attend to no understanding, for I give you good doctrine, forsake you not my law. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். For I was my father's son, tender and only beloved in the sight of my mother. He taught me also, said unto me, let thine heart retain my words, keep my commandments and live. ஆண்டவர் கிருபையினாலே இந்த வேத பகுதியிலே பல பகுதிகளை பல கோணங்களிலே நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்தார். By the grace of God, the Lord has been graciously helping us to meditate from various parts and various perspectives from this verse. இன்றைக்கு என்னுடைய கவனத்தை ஆண்டவர் கவர்ந்த வார்த்தை 3ஆம் வசனம், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு அருமையான ஒரே பிள்ளையுமானவன். And today the word that attracted me was verse 3 says, for I was my father's son, tender and only beloved in the sight of my mother. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிள்ளையாக இருப்பது அப்படின்றது ஒரு நிலைமை. So being a child is a situation. ஆனால் பிரியமான பிள்ளையா இருப்பது என்பது இன்னொரு நிலைமை. But being a beloved child is another state. பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாருமே பிரியமான பிள்ளைகளா இருக்கிறது இல்ல. Not all children are beloved children. நிறைய பிள்ளைங்க தங்கள் பெற்றாருக்கு பெரிய வேதனையை கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. Many children really give pain to their parents. அநேக பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும்
வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. And many children bring shame to their parents. அநேக பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களால் தங்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. And I have also seen many children who, because of whom their parents shed tears. சிலர் வருத்தப்படவும் இருக்கிறாங்க, ஏன் தான் உன்னை நான் பெற்றேன் எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். I have also seen parents who get frustrated and really feel sorry for have begotten them. ஆனால் இங்கே ஞானி சொல்லுகிறாரு, நான் எப்படி வாழ்ந்தேன்னா என் தகப்பனுக்கு நான் பிரியமான குமாரனாக, என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையாக நான் இருந்தேன். But here the wise man says, I was my father's son, tender and only beloved in the sight of my mother. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதாவது பெற்றோர் பிள்ளைகளை விரும்புகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். There might be many reasons for the parents to love the children. சிலது ரொம்ப சில்லியாக இருக்கலாம். ரொம்ப சாதாரண காரியங்களில் கூட சில பெற்றோருக்கு சில பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியம் வந்துடும். So some might be even silly reasons because of which they may love the children. சிலது ஆச்சரியமாகவும் இருக்கும், இதுக்கெல்லாமா பிரியம் அப்படின்னு. Some might be even surprising, do they love for all these reasons? வேதத்தில் கூட இதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. You also have examples in the Bible. நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனம் வாசிப்பீங்களானா? If you read Genesis chapter 25 verses 27 and 28. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. Isaac had 2 sons. இந்த 2 பிள்ளைகள்ல அப்பாவுக்கு ஒரு பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, பிரியமான பிள்ளை. So among these 2 children, one was beloved to the father, the other was beloved to the mother. அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ஏன் இவங்கெல்லாம் பிரியமானவங்கன்னு. So this is really funny when you see why they are so beloved. 27ஆம் வசனம் வாசித்தால் verse 27 says, இந்த பிள்ளைகள் பெரியவர் ஆன பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். And so the boys grew, and Esau was a skillful hunter, a man of the field, but Jacob was a mild man dwelling in tents. 28ஆம் வசனம் verse 28. ஏசா வேட்டையாடி கொண்டு வந்து ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமானதினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். And Isaac loved Esau because he ate of his game. ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தார். But Rebekah loved Jacob. எதுக்கு இவங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளை மேல பிரியம்னா, அப்பாவுக்கு why this father had love upon the child? அப்பாவுக்கு ஏசா மேல பிரியம், ஏன்னா அவன் நல்லா ருசியா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு. The reason why the father loved Esau is because he would make a delicious meal for him. அப்பாவுக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியம் நினைக்கிறேன். So I think father loves food very much. இந்த பின்னணி என்னன்னு தெரியல, ஒருவேளை இந்த ஆபிரகாம் நல்ல சமைப்பார்ல, நல்ல சாராள் நல்லா சமைப்பாங்கல்ல, எவ்வளோ பேருக்கு சமைச்சு போடக்கூடிய வலிமை அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த அம்மாவுடைய சாப்பாட்டு டேஸ்ட்டில் ரெபேக்காளுக்கு செய்ய தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் பையன் ஒருவேளை நல்லா சமைச்சான்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே விசேஷ பிரியம். So I don't know the background behind it. Maybe Sarah was a very good cook where she can cook food for any number of people, and maybe this Rebecca was not able to cook to the level of Sarah, but this Esau might have cooked very well. That is why he had this special love upon him. அதுலயும் வேட்டைக்காரனம், வேட்டைக்கறி, அதாவது ஃப்ரெஷ் மீட், அங்கங்கிருந்து வித்தியாசமான வேட்டை கறிகளை கொண்டு வந்து கொடுத்தாம் போல இருக்கு. அது அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெலிகசி தான். அதுல அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி, இந்த மாதிரி நம்ம 2வது பையன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த பையன் மேல ஸ்பெஷல் லவ் அவர் வச்சிருந்தாரு. So that too he was a hunter who could bring fresh meat every day, and therefore this second son could not do like him. Therefore he had special love on this first child. அதுல பாருங்க, அவர் சொல்றாரு, நீ எனக்கு வேட்டையாடி நல்ல ஒரு ருசியான சாப்பாடு கொண்டு வா, அப்போ நான் சாப்பிட்டுட்டு மனதார உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறோட ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் எடுத்துட்டு வர சொன்னார். So also he said that you go for a hunt, bring a good game and make the best delicious food and bring me, and then I will eat and bless you. ஆனா ரெபேக்காளுக்கு இந்த ஊர் சுற்றவன், இந்த வேட்டைக்காரன் அவனை பிடிக்கல. But this Rebecca did not like this person who was a hunter who was behind the field. அந்த அம்மாக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கூடார வாசியா உட்காந்துருக்காம பாருங்க, கூடவே அம்மா மடியிலே சுத்திட்டு இருக்காம பாருங்க, அவன் மேல ஒரே பிரியம். But she loved this Jacob who was dwelling in the tents, who was around his mother. நீங்க ஆதியாகமம் 37:3 வருவீர்களானா? If you come to Genesis 37:3, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால்
இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான். Here it says, now Israel loved Joseph more than all his children because he was the son of his old age, and also he made him a tunic of many colors. இங்க யோசேப்புக்கு ஏன் இந்த அன்பு கிடைச்சது அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து வயசான காலத்துல பிறந்த பிள்ளை அப்படின்னு அவன் மேல அவ்வளோ ஒரு பிரியம். So why did Joseph receive this love? It's because he was born at the old age of his father, therefore the special love upon him. அவருக்கு வயது முதிர்ந்த வேளையில் அவர் குழந்தையை போல் அவரே மாறிட்டார். அவருக்கே ஒரு பிரியம் வந்துருச்சு பிள்ளை மேல. So when he became old, he himself became a child, so he had so much of love upon his son. இப்போ இந்த மாதிரி பிரியம் வைக்கிறதுக்கு நிறைய விதமான மாம்ச ரீதியான காரணங்கள் இருக்கலாம். So likewise we may have many fleshy reasons, silly reasons to have love upon other people. அதாவது என் பிள்ளை முதிர் வயதுல பிறந்தான் அதனால நான் வந்து நேசிக்கிறேன், என் பிள்ளை வேட்டைக்கறி கொண்டு வர்றான் அதனால நேசிக்கிறேன், கூடாரவாசியா இருக்கிறான் அதனால நேசிக்கிறேன்னு சொல்லி நிறைய காரணங்களை நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்ல நம்ம வைக்கலாம். So we can have such kind of personal reasons like since my child is a hunter I love him, because he dwells in tents I love him, because he was born at my old age I love him. ஆனால் ஒரு விதமான பிரியம் இங்க எழுதியிருக்கு. இந்த பிரியம் எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ தனக்கு ஒரு லாபம் கிடைக்குது, தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி பெற்றோர் வைக்கிற அன்பு இல்லை. இந்த பிள்ளையினுடைய குணாதிசயத்தை பார்த்து அந்த பிள்ளையின் மேல ஒரு பிரியம் வைக்கிற பிரியம்னு ஒன்று இருக்கு. But here a love is being mentioned which does not come because of a personal profit or a gain from the child, but because of the characteristic of that child. This love is upon this child. அதாவது இந்த பிள்ளையினுடைய குணம் பிரகாசமா பிரகாசிக்கிறதுனால அதை பார்த்து அப்பாவுக்கு வந்து ஒரு பிரியம் வருது. Since the characteristic of the child is shining very brightly, the father had a love upon the child. நான் சொல்லுவேன் இந்த பிரியம் ரொம்ப விசேஷமானது. I tell you this love is very special. இங்க பாருங்க, ஏன் வந்து இந்த சாலமோன் சொல்றாரு நான் என் தகப்பனுக்கு என் தாய்க்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, why does the Solomon say that he is beloved of his father and mother? அவர் வந்து தன்னுடைய தகப்பனுடைய போதகத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தவரா இருந்தார். It's because he was a child who was listening to the teaching of his father. இன்றைக்கு இந்த பிரியமான பிள்ளை என்கிற காரியத்தை கர்த்தருடைய இருதயத்துல கொஞ்சம் அழுத்தினாரு. Today the Lord really emphasized on this word beloved son. இதை நான் வேதத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தேன். I began to meditate from the Bible. அப்போ கர்த்தர் எனக்கு வேதத்துல 3 பிரியமான பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார். So the Lord highlighted and showed me 3 beloved sons in the Bible. அந்த 3 பேரும் 3 வித்தியாசமான குணநலன்களுக்காக அவங்க ரொம்ப பிரியமானவர்களாக அவங்க கருதப்பட்டாங்க. And all these 3 sons were considered to be beloved because of their special characteristics. நான் நினைக்கிறேன் இந்த 3 ஆவிக்குரிய காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பரம தகப்பன் முன்பாக நாம பிரியமுள்ளவர்களாக இருக்க நம்மை வழி நடத்தட்டும். I think all these 3 spiritual reasons will help us to be a beloved before our heavenly Father. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. First Matthew chapter 12 and verse 18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். Behold my servant whom I have chosen, my beloved in whom my soul is well pleased. I will put my spirit upon him and he will declare justice to the Gentiles. மறுபடியும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Let us read Matthew 17:5. 17:5. 17:5. அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். While he was still speaking, behold, a bright cloud overshadowed them, and suddenly a voice came out of the cloud saying, This is my beloved son, in whom I am well pleased, hear him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பிரியமான குமாரன் என்று சாட்சி யாருக்கு வந்ததுன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. This testimony of a beloved son came to our Lord and Savior Jesus Christ. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை இந்த சத்தம் வானத்திலிருந்து தொனித்தது. It was not once or twice, but many times this voice came from heaven. பிதாவானவர்
தாம் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை பல முறை வெளிப்படுத்தினார். The Heavenly Father showed that He loves His child so much, and He also revealed it many times. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு தெரியும், ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே சத்தம் வெளிப்படுகிறது, இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். And you know very well, when he was baptized and came to the shore, immediately a voice came, "He is my beloved son, in whom I am well pleased." நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு ரொம்ப பிரியமான குமாரனாய் இருந்தார். Our Lord and Savior Jesus Christ, He was beloved of His Father. நீங்கள் எதற்காக இவருக்கு தேவனுடைய பிரியம், தன்னுடைய பிதாவினுடைய பிரியம் ஏன் இயேசுவின் மேல் இருந்தது? And why was this love of Father upon this Jesus? யோவான் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 29. Read John chapter 8 verses 28 and 29. 28 முதல் 29. 28 to 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். Then Jesus said to them, "When you lift up the Son of Man, then you will know that I am He, and that I do nothing of myself, but as my Father taught me, I speak these things. And He who has sent me is with me. The Father has not left me alone, for I always do those things that please Him." கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. ஏன் இயேசு பிதாவுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்தார் அப்படின்னா, இயேசுவே சொல்லுகிறாரு, என் பிதாவுக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் செய்கிறேன். Why was Jesus the beloved son of His Father? Here Jesus Himself said, "I always do those things that please Him." இன்னொரு விதமா சொன்னா, என்னுடைய பிதாவுக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன். In other words, I totally obey to my Father. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பல இடங்கள்ல பல முறை பல விதங்களாக அவர் சொல்றாரு. Our Lord and Savior Jesus Christ has used this word many places in many ways. நான் ஒன்றையுமே சுயமா செய்யறதில்ல. I don't do anything on my own. நான் எதை பிதா செய்கிறதை காண்கிறேனோ அதை மட்டும் தான் நான் செய்றேன். So whatever I see my Father's doing, I do the same. நான் எல்லாவற்றிலையும் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். I obey Him in everything. நீங்கள் இதை அவருடைய கீழ்ப்படிதலை கூட படிக்கும் பொழுது, நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கூட அவருடைய கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணார்னா கீழ்ப்படிந்தார் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. When you read about His obedience, we can read in Philippians where it says that He obeyed until death. மரண பரியந்தம், until death. அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவராக இயேசு இருந்தார். And Jesus was obeying His Father in everything, or in every aspect of His life until His death. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் சிலுவை தனக்கு கொடுக்கப்பட்ட போது வேண்டாம் என்று சொல்லாமல் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்திற்கு, அவருடைய பிரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். When cross was given to Him, He never refused it, but rather He obeyed and committed completely to the will of His Father. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு தீர்க்க தரிசனம் தான் நீங்கள் சங்கீதம் 40ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாம். So among many prophecies that was written about our Lord and Savior Jesus Christ, one is the one which you can find in Psalm 40. 40ஆம் சங்கீதம் பாருங்க. Look at Psalm 40. 6ஆம் வசனம் பாருங்க. Verse 6. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Sacrifice and offering thou didst not desire, mine eyes hast thou opened, burnt offerings and sin offering have not thou required. Then said I, Lo, I come, in the volume of the book it is written of me, I delight to do thy will, O my God, yeah, thy law is within my heart. இதை இன்னொரு கோணத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது,
When Samuel the prophet says in other perspective, சவுலை பார்த்து சொல்றாரு, he says unto Saul, தகன பலிகள் உன் காணிக்கைகள் தேவனுக்கு பிரியம் இல்லப்பா, your sacrifices and burnt offerings are not pleasing to God. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். Obedience is better than sacrifice. நீ கீழ்ப்படியாம போனினா அது ரண்டகம் பண்றதுக்கு, அது பில்லி சூனிய பாவத்திற்கு இணையானதுன்னு சொல்லுவாரு. If you don't obey, it is something against the Lord and it is equal to witchcraft. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இங்க பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. The word he says is very beautiful here. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. Lo, I come, in the volume of the book it is written of me. இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே எழுதப்பட்டது. So everything about Jesus Christ was already written. அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், யாருக்கு பிறப்பார், Where he will be born, to whom he will be born, how he will be born. எல்லாம் எழுதப்பட்டது. Everything is written. அவர் எப்படி வளருவார், எப்படி வாழுவார், அவர் என்ன செய்வார், How will he grow up, how will he live and what he will do. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி மரிப்பார், எப்படி அவர் மறுபடி உயிரோடு எழும்புவார், எப்படி பாடுபடுவார், அவமானப்படுவார், எல்லாமே புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டது. And everything is written in the volume of the book, how he will die, how he will rise again, how he will suffer. தேவன் ஏற்கனவே இயேசுவை குறித்த சித்தத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். The Lord has been partly revealing, part by part, he has been revealing about the things of Jesus Christ in many places. அவருடைய சித்தம் என்னது என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். He has revealed what is his will. அந்த சித்தத்தை இயேசு என்ன செய்தார்னா மறுக்காமல் சொன்னபடியே செய்தார். And Jesus also did not refuse but did according to his will. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. It's really surprising. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிறுபிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். When our Lord and Jesus was very small child, he was very obedient and submissive to his parents. ஆனால் வளரும் பொழுது அவரை குறித்து வாசிக்கிறோம், தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை 100% செய்தார். But as he grew up, we read that he did the will of God to the 100%. அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவருக்கு வசதியாக இல்லை. And all the things which he did was not comfortable to him. சிலது ரொம்ப வேதனையாக இருந்தது. Some was really painful to him. உங்களுக்கு தெரியும், அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் வடித்த பொழுது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். You can read where he prayed in the garden of Gethsemane. He prayed, Father, if thou will, you may remove this cup from me. அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்பட்டிருந்தது. And his heart was totally filled with sorrow. அந்த வியாகுலத்தின் உச்சகட்டத்தில் அவருடைய இரத்த நாளங்கள்லாம் வெடித்து, அவருடைய வேர்வையினுடைய அந்த எல்லாமே வெடித்து ரத்தமாக வேர்வை வந்துருச்சான். And as a result of his depression, all these blood vessels just broke out and his sweat became the drops of blood. அவ்வளோ வேதனை நடுவிலேயும் ஆயினும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆகட்டும்னு ஒப்பு கொடுத்தவர் இயேசு. But amidst that pain and suffering, Jesus was the one who said, not my will but let your will be done. நான் சொல்லுவேன், யார் பிதாவுக்கு பிரியமானவர்களா இருப்பாங்க? Actually, who will be beloved of the Father? முதலாவது, அவர்கள் பிதாவை பிரியப்படுத்துகிறவர்கள் தான் அவருக்கு யாரா இருப்பாங்கன்னா நேசகுமாரர்களா இருப்பாங்க. First, the one who pleases the Father shall be the beloved of the Father. சொல்லுவேன், நம்மை நாம் பிரியப்படுத்த அழைக்கப்படல, இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். Actually, we are not called to please ourselves, but we are called like Jesus to please the Father. அதனால தான் அந்த 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why we read in Psalm 40 and verse 8. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். It says, I delight to do your will, O my God. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். I delight to do your will. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேறு வழி இல்லாம செய்றேன் இல்ல. It's not that I don't have any other go, I do it. பிரியத்தையே செய்ய நான் விரும்புகிறேன். But I desire to do your will. அதை தான் பாருங்க, இந்த பவுல் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், This is what when Paul wrote in 2 Timothy chapter 2 verses 3 and 4. நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்செயகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ. No one engaged in warfare entangles himself with the affairs of this life, that he may please him who enlisted him as a soldier. எப்படி இருக்கிறானா? How is he? தண்ட பெருன
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு இந்த போர் சேவகன் என்ன செய்யறானா, எல்லாவற்றிலேயும் ஏற்றவனாய் இருக்கிறான், அல்லது இங்கிலீஷ்ல வந்து எல்லாவற்றிலையும் பிரியப்படுத்துகிறான்னு போட்டிருக்கு. So here it says that he pleases him who listed him as a soldier. என்ன, இவனுடைய பிரியம் இல்ல, தன்னை யார் சேவகத்துக்கு எடுத்துக்கொண்டாங்களோ இந்த போர் சேவகன் அவனுடைய எஜமானுக்கு அல்லது அவனுடைய அதிகாரிக்கு பிரியமாக நடந்து கொள்றான். But this soldier does not please himself, but he pleases the one who is the commander or who is the officer over him. நான் சொல்லுவேன், நீங்க சேவகனா இருந்தாலும் சரி, தேவனுக்கு நீங்க ஆண்டவர் குமாரன் என்ற நிலையிலும் சரி, என் பிரியம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தை நான் நிறைவேற்ற விரும்புறேன். No matter whether in the state of a soldier or a son of God, but not my will, Lord, I want to fulfill your will, Lord. உம்முடைய பிரியம் நீங்க எனக்கு என்ன வெளிப்படுத்துறீங்களோ அந்த வெளிப்பாட்டை நான் செய்றேன் ஆண்டவரே. Lord, whatever thing you reveal me that pleases you, I am ready to do that thing. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே காரியத்தை செய்ய சொல்றது இல்ல. The Lord doesn't tell everyone to do the same thing. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு, ஒரு விதமான ஒரு தெரிந்தெடுத்தல், ஒரு வழிநடத்தல், அவர்களுக்கு விசேஷமான பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. The Lord gives special calling to each person, the special leading and also special commandments to each. ஒவ்வொருவரை ஒரு சூழ்நிலையில தேவன் வளர்க்கிறாரு. The Lord will bring up each one in each situation. ஒவ்வொருவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் வந்து ஏற்படுத்துறாரு. The Lord creates and makes each one for a specific purpose. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, எனக்கு தேவன் கொடுத்த என் வாழ்நாள்ல நான் வந்து என்னுடைய மக்களுக்கு, மற்றவர்களுக்கு, எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் பிரியமா இருக்கிறேனான்னு இல்லை, தேவன் எனக்கு சொன்னதை, என்னை வழி நடத்தினதை, எனக்கு காண்பித்ததை நான் செய்து முடிக்கிறதுல நான் பிரியப்படணும். So our purpose should not be that whether I am pleasing to the one who are pleasing me and am I pleasing to myself, but not that way, but am I doing for what purpose the Lord has called me and he has chosen me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. Lord, teach me to do that pleases you, Lord, உம்முடைய பிரியத்தை நான் நிறைவேற்றணும், that I may fulfill your delight. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யார் நேசகுமாரர்கள் அப்படின்னா, தன்னுடைய பிதாவுக்கு பிடித்ததை செய்றவங்க. Who are the beloved ones? They are the one who does that pleases the Father. இந்த கால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். Today let us ask a question. நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறேனா? Am I grieving the Holy Spirit? தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில நான் விரும்பி நடக்கிறேனா? Am I desiring and walking in a path that is not pleasing to God? பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் என் பிடரியை நான் கடினப்படுத்துறேனா? Am I hardening my neck even when I am being condemned many times? தேவனுக்கு விரோதமான அவருடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்கள்ல நான் தொடர்ந்து ஈடுபடுறேனா? Am I taking part in things that is really grieving God and blaspheming his name? எருசலேமை பார்த்து இயேசு அழுதத போல நானும் என்ன பார்த்து என்னுடைய ஆண்டவர் வந்து கண்ணீர் வடிப்பாரா? Like how Jesus cried looking at Jerusalem, will God also cry looking at me? நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம். Let not our life be so. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்கிற ஒரு பிள்ளையா என்னை வைத்துக்கொள்ளும். Lord, make me a child that pleases you, Lord. முதலாவது நான் சொல்லுவேன், யார் நேசகுமாரன் அப்படின்னா, பிதாவினுடைய பிரியத்தை செய்து முடிக்கிறவங்க. First, who is the beloved of the Father? He is the one who does that pleases the Father. இன்னொரு மனிதனையும் வேதத்துல வந்து பிரியமானவன் என்று பலமுறை எழுதி இருக்கிறது. And there's also another man who is referred as a beloved one in the Bible many times. தானியேலுக்கு எழுதின நிருபம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. Daniel chapter 9 verse 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். At the beginning of your supplications, the command went out, and I have come to tell you, for you are greatly beloved. Therefore consider the matter and understand the vision. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன். Look at the word mentioned here, for you are greatly beloved. தானியேலுக்கும் இந்த ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது, நீ ரொம்ப பிரியமானவன். So this title is also given to Daniel, that you are greatly beloved. இது இன்னும் 2 முறையும் தானியேல் புத்தகத்துல இருக்கு. You can also see this word mentioned again 2 times in the book of தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. Daniel chapter 10 verse 11. அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். And he said to me, O Daniel, man greatly beloved, for I have now been sent to you. அதே தானியேல் 10:19 பாருங்க. Look at Daniel 10:19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக,
திடன்கொள் திடன்கொள் என்றான். And he said, "O man greatly beloved, fear not, peace be to you, be strong, yes, be strong." கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. 3 முறை பாத்தீங்கன்னா தானியேலுக்கு நீ பிரியமானவன் பிரியமானவன். And it was said 3 times that Daniel is a beloved one. தானியேலை பற்றி நாம் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம். We have read many times about this Daniel. சுமார் ஒரு 18 வயது இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் யூதாவுக்கு விரோதமாக கொண்டு வந்த மிகப்பெரிய படையெடுப்புல நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்கு முன் 606ஆம் ஆண்டுல இந்த எருசலேமை அவன் முழுவதுமாக சிறைபிடித்து அதில் உள்ள ராஜகுமாரர்களை எடுத்துக்கொண்டு பிரபுக்களை எடுத்துக்கொண்டு அவன் பெரும் திரள் பொருளோடு அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனவர்கள்ல இந்த தானியேலும் ஒருவன். And we know this Daniel is one among an Israelite who was captured around when he was 18 years old when Nebuchadnezzar invaded Judah in around 606 BC, and where he invaded and entirely took captive of this Israelite and also the certain princes and sons of prince from that place. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த தானியேலை குறித்து நாம வேதம் நமக்கு சொல்லுகிறதை படிக்கும் பொழுது when you read about this Daniel, what the Bible says, நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேயே 3ஆம் வசனம் வாசிக்கும்போது, if you read in chapter 1 and verse 3, இந்த தானியேல் யார் என்றால் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிடத்திலும் துரைமார்களிடத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர் அப்படின்னு பார்க்கிறோம். Here we read the certain of the children of Israel and of the king's seed and of the princes, children in whom there was no blemish, but well favored and skillful in all wisdom and cunning in knowledge and understanding science, and such as the ability in them to stand in the king's palace. கொண்டு போகப்பட்ட அத்தனை வாலிபர்களையும் பிரதானமானவன் தானியேல் அப்படின்னா இந்த எல்லா குணநலங்களும் அவருக்கு இருந்திருக்கணும். So when it says that this Daniel was special among all the one who were taken, then he would have had all of these characteristics in him. அவன் ராஜ குலத்தான், he was from a royal descent, யாதொரு மாசும் இல்லாதவன், and he was without any blemish, அழகானவன், he was well favored, சகல ஞானத்திலும் தேறினவன், he was skillful in wisdom, அறிவில் சிறந்தவன், he was cunning in knowledge, கல்வியில் நிபுணன், and he was understanding science, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவன், and he had ability to stand in the king's palace. என்ன ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனோட தானியேல் நேபுகாத்நேச்சார் முன்னாடி நிக்கிறாரு. So this Daniel stood before this Nebuchadnezzar with a great qualification. இவ்வளவு படிச்சது மாத்திரம் இல்ல, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 4ஆம் வசனத்துல கல்தேரின் எழுத்துக்களிலும் பாஷைகளிலும் கற்றுக் கொடுக்கும்படி ராஜாவினால் கட்டளை பெற்று ராஜகுல ஸ்கூல்ஸ்ல கல்தேய மொழி பாஷை கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டவன் தானியேல். So not only he was educated so much, but the verse 4 says, and whom they might teach the learning and the tongue of the Chaldeans, and therefore he was trained in the language of the Chaldeans there. இந்த தானியேல் இந்த அந்நிய தேசத்துல கிட்டத்தட்ட 70 years, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். So this Daniel lived in a strange country for 70 years. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, கர்த்தர் அவரை 70 ஆண்டுகள் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா பயன்படுத்தினார். And it's really surprising, the Lord used him as a profitable vessel for 70 years. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் போன பாதை எல்லாமே மனுஷருக்கும் அவர் ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறார். அது ஆச்சரியமா இருக்கு. So when you look at his path, in all his paths he was finding favor in the sight of all men. நீங்க முதலாவது பாத்தீங்கன்னா அவரை கொண்டு அந்த பிரதானிகளின் தலைவன்ட்ட விட்டா அந்த பிரதானிகளின் தலைவன் அவன் மேல் தயவு வைத்து அவன் மேல் பிரியமா இருக்கிறான். அவன் கேட்கிற உணவை அவனுக்கு கொடுக்கிறான். So first when you see, when he was brought before the master of the eunuch, he also received favor in his sight, and that the eunuch also offered him whatever he asked for. நீங்கள் தொடர்ந்து ராஜாக்களை பற்றி படிப்பீங்களானா கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுக்கு கீழே இந்த தானியேல் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார். And again when you read about the kings, we can see that this Daniel served 4 kings. நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறமா பெல்சாஷார் ராஜா, அதுக்கப்புறமா தரியு ராஜா, அதுக்கப்புறமா கோரேஸ் ராஜா. So they were Nebuchadnezzar, Belshazzar, Darius and King Cyrus. அப்ப 4 ராஜாக்கள்கிட்ட தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. So he remained as an administrative officer under 4 kings. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா இன்னைக்கு கூட நீங்க பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்த அதிகாரிகளை அடுத்த அரசாங்கம் பொதுவா எடுத்துக்க மாட்டாங்க, வேற ஒரு அதிகாரியை தான் தங்களுக்கு பிரியமானவர்களா போடுவாங்க. So even today in political circle you can find when people come for the power, they will not have people who have been appointed by the previous power government, and they will change people according to their desire. ஆனால் தானியேல் ஒன்று அல்ல 4 வித்தியாசமான ராஜாக்கள் இடத்துல அதுலயும்
அதுல வந்து சில ராஜ்யங்களே வித்தியாசம், எம்பையரே டிஃப்ரெண்ட் எம்பையர். So here we can see that he served under 4 kings, and among which there are certain empires were totally different. ஆனாலும் தானியேலுக்கு தயவு இருக்கு. But Daniel received favor even then. அவ்வளவு பிரியமுள்ளவனாய் அவன் இருந்தான். He was much pleasing. நீங்க ஏன் இந்த மனிதன் இவ்வளவு தேவனாலே வந்து பிரியமானவன், எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்லாம் தேவனிடத்துல சாட்சி பெறது காரணம் என்ன? What is the reason for him to receive this testimony that he was a beloved of God? ஒரு முக்கியமான காரியம் தானியேலுடைய வாழ்க்கையிலே தனித்தன்மையுடன் நிற்கிறது. So there was special and unique thing that could be found in the life of Daniel. அது என்ன தெரியுமா? You know what is that? தானியேல் வந்து தன்னுடைய கொள்கைகளில், நம்பிக்கைகளில் ரொம்ப உறுதியாக இருந்தான். He was a man of principles in his life. கொள்கைகளில், நம்பிக்கைகளில் ஒரு உறுதியுள்ள மனிதன். He was very much stable in his principles. யார் தெரியுமா தேவனுடைய பிரியமானவர்கள் அல்லது தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? Who are the beloved of the Father or God? நான் சொல்லுவேன், முதலாவது வந்து அவங்க கர்த்தருடைய பிரியத்தை மாத்திரம் செய்றவங்களா இருப்பாங்க. First they will be doing the things that pleases the God. இரண்டாவது அவங்க தங்களுடைய நம்பிக்கைகள்ல உறுதியா இருப்பாங்க. And second, they will be very strong in the principles. அவங்க they have a principled life, a man of principles. அவர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கைகளை, தங்களுடைய கற்பனைகளை விட்டு வலுவாம இருப்பாங்க. They will never stray away from the principles in their life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கொள்கைகள்ல, அவருடைய நம்பிக்கைகள்ல அடிப்படை காரியங்கள்லேருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் தானியேல் சமரசம் செய்யாம இருந்தார். You can find this Daniel never compromised in his principles, right from basic things to very great things. அதாவது ஆகார விஷயங்கள்ல இருந்து கடைசியில் ஜெபம் பண்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்திலையுமே அவர் நேர்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு கற்பித்த கற்பனைகளுக்கு உண்மையா இருந்தார். And he was very honest, and he paid that integrity in every principle that the Lord has commanded him, right from his prayer, right from his food until the prayer. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம வந்து கர்த்தருக்கு பாருங்க பிரியமா இருப்போமானா தேவன் மனிதனுடைய தயவை நமக்கு பெரும்படி கர்த்தர் உதவி செய்வார். I tell you, when we do things that please God, then the Lord will also make us to receive favor in the sight of man. இந்த தானியேல் யோசிப்பீர்களானா ஒரு வாலிபனாக இந்த பாபிலோனுக்குள்ள வந்தாரு. So when you look at this Daniel, he came as a young man in this Babylon. ஒரு வாலிபனாக அவர் வந்த பொழுது அவர் எப்படி தன்னுடைய பிரின்சிபிள்ஸ்க்காக அவர் வந்து நின்றாரோ, எப்படி வந்து இதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிடுவேன்னு சொல்லி அவர் ஆகார விஷயங்கள்ல கூட தன்னுடைய கோட்பாடுகள், தன்னுடைய நம்பிக்கைகள்ல உறுதியா இருந்தாரோ, அதே போல முதிர் வயது வரைக்கும் இருந்தார். Like how he remained as a man of principles right from the time when he entered this Babylon at the age of 18 years, he was still the same until his old age. அதாவது 18ல அவருக்கு இருந்த அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து 80 வரைக்கும் தொடர்ந்துச்சு. So this principles which he followed in 18 years, it followed until he was 80. நான் சொல்லுவேன், இந்த 18 ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் தானியேலை வந்து சிங்கக்கபியில போட்டாங்க அப்படின்ற சம்பவம் நமக்கு தெரியும். So we know the incident when Daniel was cast into lion's den. எதற்காகன்னா 3 வேளை தொடர்ந்து ஜெபம் பண்ணாரு, வழக்கம் போல ஜெபம் பண்ணாரு. It's because he prayed as per routine 3 times a day. இந்த ஜெபம் பண்ண கூடாதுன்ற சட்டம் வந்த பொழுதும் ஜன்னலை திறந்து வச்சு வழக்கம் போல ஜெபம் பண்ணாரு. Even when they passed the decree that they should not pray, he just opened his windows and prayed as usual. நாம பொதுவா அந்த வரைபடங்கள்லாம் பார்க்கும்போது தானியேல் வந்து ஜெபிக்கிறதும் அல்லது சிங்கக்கபியில போடப்படுறதும் பாத்தீங்கன்னா ஒரு வாலிபனை போல ஒரு முகத்தை போட்டிருப்பாங்க. So generally when you see the drawings of Daniel in lion's den, we can see that he might be like an young man who is in the lion's den. ஆனா உண்மை என்னன்னா, அவர் அந்த நேரத்துல அவர் வந்து சிறையில் அடைக்கப்படும் பொழுது அந்த சிங்கங்களின் கபியில போடும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல இருந்தது. But actually he was around 80 years old when he was thrown to this lion's den. ஆச்சரியமா இருக்குதுல்ல? It's really surprising. 80 வயதுக்கு மேல இருக்கும்போது தான் சிங்க கபியில போயிருக்காரு. He went into this lion's den when he was 80 years old. நான் சொல்லுவேன், அப்போ அந்த வயதிலும் கூட தன்னுடைய நம்பிக்கைகள், தன் தேவன் தனக்கு கொடுத்த கற்பனைகள், தனக்கு கொடுத்த வழிநடத்தல்கள்ல உண்மையாக பக்தி வைராக்கியத்தோடு இருந்தவர் தானியேல். So this Daniel remained zealous in all the things which the Lord has taught him, and he was a man of principle even at the age of 80. உங்களுக்கு தெரியும், இந்த கோரேஸ் ராஜா
அவன் வந்து இந்த காலத்தின் பின்பாக தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய தயவை கொடுத்து அவர்களை திரும்ப எருசலேமுக்கு அனுப்பி அவங்கள வந்து திரும்ப தங்கள் நகரத்தை கட்டவும், அவன் நேபுகாத்நேச்சார் களவாடி கொண்டு வந்த அத்தனை பொருட்களை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சம்பவத்துக்கு பின்பாக தான் நடந்ததை நீங்கள் சரித்திரத்தில் பார்க்கலாம். And you know in history, only after this incident we can see that this King Cyrus had a favor upon this people of Israel and sent them back to Jerusalem that they may rebuild the temple, and also gave them all the things and all the articles which this Nebuchadnezzar has looted from them. நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தருக்கு பிரியமான குமாரன் குமாரத்தின் பேர் வாங்கணுமா? கர்த்தர் நம்மகிட்ட தேடுறது தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள், தேவன் நமக்கு கொடுத்த வழிநடத்தல்கள், தேவன் நமக்கு கொடுத்த கோட்பாடுகள், இதில் வந்து நாம் வந்து அன்காம்ப்ரமைசிங்காக சமரசம் செய்யாதவர்களாக உறுதியாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. So if you ought to become beloved of God, the Lord always desired that we should remain people of principles in every principle, every commandment which the Lord has given, and we should not compromise in that. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு செய்தி கொடுத்தேன், அன்காம்ப்ரமைசிங் லைஃப், சமரசம் இல்லாத வாழ்க்கை என்று ஒரு செய்தி கொடுத்தேன். Even last Sunday we had a sermon saying that uncompromising life. நான் இங்கே எதிரி கேட்காம இருந்தால் அதை போய் ஒரு முறை கேளுங்க. If you have not heard it so far, you can go and listen to it. நம்முடைய வாழ்க்கையில சமரசம் செய்யாம இருப்போமானா கர்த்தர் பாருங்க, நம்முடைய விரோதிகள் அல்லது நம்முடைய சத்துருக்களின் தேசங்கள்ல சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட தேசங்கள்ல கூட கர்த்தர் நமக்கு தயவை தர வல்லவர். So when we live an uncompromising life for God, our God is able to give us favor even in the places where we have taken us captive. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம மனுஷனுக்கு பிரியமா நம்முடைய கோட்பாடுகள் வழக்கங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தா மனுஷருடைய பிரியம் நம்ம மேல வந்துரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. The problem which many people have is that they think that if we change our principles and commandments according to other people's pleasing, then that we will receive favor in their sight. என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், நாம கர்த்தருக்கு பிரியமா இருப்போமானால் நம்முடைய சத்துருக்களை கூட கர்த்தர் நம் பட்சத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு நம்முடைய கண்கள், அவர்களுடைய கண்கள்ல நமக்கு தயவை தேவன் தருவார். My humble opinion is that if we stand for the principles of God, then God is able to bring favor even in the sight of our enemies. Hallelujah. Hallelujah. அப்ப முதலாவது வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. So first, living a life pleasing to God. இரண்டாவது தேவன் நமக்கு தந்த கோட்பாடுகள் பிரமாணங்களை பின்பற்றி வாழ்வது. And second, following the principles which the Lord has given us. மூன்றாவது 1 கொரிந்தியர் 4:17 பாருங்க. Third, 1 Corinthians chapter 4 verse 17. 1 கொரிந்தியர் 4:17. 1 Corinthians 4:17. அங்கே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:17 போடுங்க. 1 Corinthians 4:17. இது நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். For this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord. யார் இது? Who is he? எனக்கு பிரியமும் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு. My beloved and faithful son in the Lord. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியமுள்ள குமாரன் என்கிறது வாசிக்கிறோம். Here also we can read my beloved son. பிரியமுள்ளவன். Beloved. நான் நினைக்கிறேன், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுவை இப்படி பிரியமுள்ளவன் என்று எழுதினாரு? Why did this Paul mention this Timothy as beloved? அநேக குணநலன்கள் இந்த தீமோத்தேயு வந்து பவுலுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. There were many characteristics of this Timothy which really attracted Paul. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்கள் பிலிப்பியர் 2:20-21 வாசித்தீங்கன்னா, one among that is Philippians chapter 2 verse 20-21. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன். But I trust in the Lord Jesus to send Timothy to you shortly, that I also may be encouraged when I know your state. அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை, 20ஆம் வசனம், அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. For I have no one like-minded who will sincerely care for your state, for all seek their own. மற்றவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். For all seek their own, not the things which are of Christ Jesus. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல ஏன் வந்து இந்த பவுல் வந்து இந்த தீமோத்தேயுவை வந்து தனக்கு பிரியமானவன் சொன்னார்னா, அது முக்கிய காரணம் எனக்கு ஆண்டவர் காண்பித்தது, a passionate life for God. இயேசுவுக்காக ஒரு
வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனாக இந்த மனுஷன் இருந்தான். So why did this Paul very often referred this Timothy as a beloved one? It's because this Timothy had a passionate life for God. அதாவது அநேக ஊழியர்கள் பவுலுடைய காலத்துல வாழ்ந்தாங்க. There were many saints of God who lived in the times of அநேக Paul. ஊழியர்கள் பவுலால் உருவாக்கப்பட்டாங்க. And there were many ministers who were made by Paul. groomed by him, trained by him. இவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவில் தீமோத்தேயுக்கு இந்த விசேஷம் என்னன்னா, மற்றவங்க எல்லாருமே தங்களுக்குரியது என்னன்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தீமோத்தேயு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை அவன் தேடினான். Though he had so many people trained by him, all others were seeking their own, but this Timothy was the one who was seeking which belongs to Christ Jesus. அதில் கர்த்தருக்கு ரொம்ப உண்மையா இருந்தான். And he was very faithful to God. அது தன்னை பிரியப்படுத்தணும், தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. And he was not selfless, seeking what will really please him. நீங்கள் அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, if you read verse 22 of the same chapter, அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான். ஒரு பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். But you know his proven character, that as a son with his father he served with me in the gospel. அதாவது ஒரு உண்மையான அன்போடு அவன் ஊழியம் செய்றான். And he actually did this ministry with a sincere heart. தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தனக்குரியவைகளை அவன் தேடவே இல்லை. He did not seek for self gain in his life. அவர் சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி வேலை செய்வானோ அந்த மாதிரி எனக்கு வேலை செய்வான். He would serve like how a son would serve his father. அதனால தான் அவரை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமான என்னுடைய மகன் தீமோத்தேயு. That's why he said, my beloved son Timothy. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் கூட எந்த பிள்ளையின் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார் தெரியுமா? And even whom does the Lord love so much? அவருக்காக வாஞ்சையோடு வேலை செய்கிறவங்க இருக்காங்க பாருங்க, பேஷனேட்டாக இருக்காங்க பாருங்க, அவங்க மேலே கர்த்தர் ஒரு விசேஷித்த பிரியத்தை வைத்திருக்கிறார். The Lord has a special love upon the people who does a passionate life for God. அதாவது கடமைக்குன்னு வாழ்றவங்க இல்லை, not who live just for namesake. ஏதோ செய்யணும் அப்படின்னு இல்லை. It's not that you have to do something. உண்மையாக அந்த வாஞ்சையோடு ஆண்டவரை பின்பற்றுறாங்க பாருங்க, அந்த இருதயத்தின் நிறைவிலிருந்து கொடுக்குறாங்க பாருங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். But people who follow God with a passionate heart, who give them out of give everything out of their heart. அதாவது அவங்க வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வசதி இல்லை, என்னுடைய காரியங்கள் இல்லை, காட் ஃபர்ஸ்ட், அவருக்கு நான் முதலாவது நான் செய்யணும், அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப பேஷனேட்டாக ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க மேலே கர்த்தர் விசேஷத்த கண்கள் இருக்குது. People who live a passionate life where they do work and things not for their selfish gain or without any selflessness, and who are sincere in their work, and the Lord has that special love upon them. தாவீதை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. The Lord gave a testimony about David. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன், என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். He is a man after my own heart, and he does whatever is in my heart. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்களேன். How beautiful is the testimony. தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த வாஞ்சை எவ்வளவு அதிகமா இருந்தது. Look at the passion this David had upon the Lord. கர்த்தரை தேடுறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தருக்கு சேவை செய்யறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல எல்லாத்திலுமே ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்தது. In seeking God, in serving God, in giving God, in praising God, in everything he had a passion on God. பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். And that is pleasing to God. நீங்க கொடுக்கும்போது கூட வேதம் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். That's why also when about giving, the Bible says, let a man not give with a grudging heart or without by compulsion, but the Lord loves a cheerful giver. அவன் உற்சாகமாய் கொடுக்கிறான். He should give with a cheerful heart. Not grudgingly or out of compulsion. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யணும். Whatever you do, you have to do wholeheartedly to the Lord. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. How is your life? Just think about it. கர்த்தருக்காக நாம செய்யற காரியங்கள், நம்ம தேவனை கீழ்ப்படுகிற காரியங்கள், பின்பற்றுகிற காரியங்கள், ஊழியம் செய்கிற காரியங்கள்ல நம்ம எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம். In matters of things that we do for God, in following God, in serving God, in ministering for God, how passionate are we? அல்லது கடமைக்காக செஞ்சுட்டு போயிடுறோமா? Or just we are doing just for a duty's sake? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. Today may the Lord minister to us. யார் பிரியமுள்ள குமாரன்? Who is the beloved of the Father? அதாவது நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்துகிற குமாரன். First, the one who obeys the Lord and pleases the Father. இரண்டாவது, தேவன் நம்ம கற்பித்த அவர்களுடைய கற்பனைகளை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அதை பின்பற்றுகிறவன். The second is a man of principles who stand firmly in the principles of God and follows them. மூன்றாவது, யார் தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்று சொன்னால் அவன்
தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாஞ்சையாக வாழ்கிறவன். And third, who is the beloved one? The one who lives a passionate life for God. இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நானும் உம்முடைய பார்வையில் ஒரு பிரியமுள்ள பிள்ளையாய் வளர எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். Today let us ask God, Lord, give me grace to also become like a beloved one, and let me also grow up as a beloved one in your sight, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Our gracious and merciful Father, this morning we humble ourselves and commit at your presence. இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சை உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்திலே நாங்கள் பிரியமுள்ள பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பெற வேண்டும். Lord, today we have a desire that we should be called beloved of your Father, Lord. ஆண்டவரே, உம்முடைய செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்திற்கு புத்தக சுருளை எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் இருந்தது போல, இயேசுவே, எங்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா எங்களை தாழ்த்த கிருபை தாரும். Lord, like how your begotten Son was pleasing to you to fulfill whatever written in the word of God, let us also have a heart to commit ourselves and obey to every word and do the things that pleases you, Lord. ஆண்டவரே, தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லும்படி ஆண்டவரே, தனக்கு கற்பிக்கப்பட்ட போதனைகள் கற்பனைகள் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு அந்த மனிதன் இளவயது முதல் முதிர் வயது வரைக்கும் தன் வாழ்நாளெல்லாம் உண்மையாய் இருந்தது போல ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்கு நாங்கள் உண்மையாய் வாழ கிருபை தாரும். Lord, like how Daniel, Lord, remained a man of principle right from his young age until his old age, where you call him as a great beloved one. So Lord, let us also stand as the people of principles, Lord, that you may call us beloved. மூத்த ஊழியனாகிய பவுலிடத்திலே என் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு என்று பெயர் வரும்படியாய் தீமோத்தேயு எப்படி எதை செய்தாலும் கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையினால் தன்னை குறித்து அல்ல, ஆண்டவரே, தனக்கானவைகளை அல்ல, இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடிக்கொண்டிருந்த ஒரு வாலிபனை போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே ஒரு பிரியமுள்ள குமாரனாக ஆண்டவரே வாஞ்சையோடுமை சேவிக்க கிருபை தாரும். Lord, like how Timothy remained a beloved son of Paul, the senior pastor, Lord, where he was called by him so, where he had a selfless heart and sincere heart to serve like a son to his father, and also not seeking on his own but seeking on things which pertaining to Jesus Christ. Let us also have a heart which is selfless and sincere, Lord. ஆண்டவரே, அந்த passionate life எங்களுக்கு தாரும். Lord, give us that passionate life, Lord. நாங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று அல்ல கர்த்தருக்கென்று செய்ய ஒரு உற்சாகமுள்ள ஆவியை தாரும். Lord, give us a cheerful heart that whatever we do, let us not do for men but for God, Lord. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமை பெறட்டும். Glorify your name in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord.